இடமிடாது கேட்டு வருகிறேன் சுவாமி. மேற்கொண்டு வரலாற்றை அடியேனுக்கு எடுத்து உரைக்க வேண்டும் ஐயா என்று சொல்லி வைசம்பாயனுடைய திருவடியிலே விழுந்தார். கவனமாக கேட்கிறேன் சுவாமி. மன்னா, நேற்றைய தினத்திலே வரலாறு எங்கே முடித்தேன் சுவாமி? எம்பெருமானாக இருக்கின்றேன் அந்த கண்ணன் கருட வாகன காட்சியும் அர்ஜுனுடைய அஸ்திரத்தினாலே மாண்டி விழுந்து சோர்ந்து கிடக்கின்றார். இந்த கர்ணனுடைய உயிரானது சூரிய மண்டலத்தை நேற்றைய தினம் சென்று இணைந்தது. உலகத்திலே தத்துவத்தை சொல்லுகிறான் இந்த கர்ணன். யாரெல்லாம் சத்திரியர் சத்துருக்கள், இவனுக்கு எத்தனை பேர் சத்துருக்கள் என்று ஒரு பட்டியலை போடுகிறார். உலகத்திலே தோன்றிருக்கின்ற எல்லோருக்கும் ஒரு 4 பேர் மட்டுமாவது பகை இல்லாம இருக்கணுமா? 4 பேராவது சொல்லுவாங்க பழமொழி. டேய், கடைசி நேரத்தில் உன தூக்கத்துக்கு 4 பேர் வேணுட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த கர்ணனானவன் எம்பெருமானாக இருக்கின்ற வைகுண்டவாசன் கேட்கிறான், ஏ கர்ணா, இப்படி தேர் ரதத்திலே அர்ஜுனுடைய கரத்தினாலே அஸ்திரத்தினாலே மாண்டி விழுந்து சோர்ந்து கிடக்கிறாயே, இதுக்கெல்லாம் என்னையா காரணம்னு கேட்டார். சுவாமி, ஒரு பிள்ளையாக இருக்கின்ற எனக்கு, பெற்றோராக இருக்கின்ற என்னுடைய தாயாக இருக்கின்றேன். முதல்ல எழுதுறாங்க அம்மா. எங்க அம்மா பெற்று எடுத்து ஒரு விக்கிரக சிலையாக இருக்கின்ற என்னை ஒரு ஆண் பிள்ளை என்று தெரிந்தும் எங்க அம்மா வேண்டி பெற்றார்களோ வேண்டாது பெற்றார்களோ சுவாமி, பெத்த என்ன அப்பவே தூக்கி ஆத்துல போட்டா. அந்த அம்மா தான் முதல் சத்துரு எனக்கு. இன்னும் வேற யாரு என்று கேட்கிற பொழுது, சுவாமி, ஒரு பிள்ளையாக இருக்கின்ற நானும் முதலிலே தாய் தகப்பன், பிறகு குரு, கடைசியா தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். என் மாதாவோ என்ன ஆற்றிலே விடுத்தால் சூரிய பகவான் என்ன தகப்பன். இப்படி நான் ரத்த காயத்தோடு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். ஆனா காப்பாற்ற வேண்டிய எங்க அப்பா என்ன வேடிக்கை பார்க்கிறார். ஆகவே அவர் ஒரே சத்துரு சுவாமி. என்னுடைய குருநாதராக இருக்கின்ற பரசுராமர், பரசுராமர் என்ன செய்தார் சுவாமி? அந்த பரசுராமர் ஆனவரே கல்வியை கற்கிற பொழுது, அடே கர்ணா பாவி, எங்கோ இருந்த ஒரு வண்டானது என் துளையை துளைக்க உதிரம் வரே. அடே பாவி கர்ணா, நீ ஒரு பிராமணனாக இருந்திருப்பாயானால் இந்த உதிரத்தை கண்டவுடனே கலங்கி இருப்பாய். உடையவனே, உண்மையை சொல்லி யார் சத்திரியனா பாய், என் சபதத்தை பொய்க்க வைத்து விட்டாய் என்று உனக்கு தக்க தருணத்திலே போர் நடக்கிற இடத்திலே நான் கற்றுக் கொடுத்த கல்வியானது மரத்தை கடவது கர்ணா என்று குருநாதரும் சாபம் கொடுத்தார். எத்தனை பேர் ஆச்சு? 3 ஆச்சு சுவாமி. இதெல்லாம் கூட விஷயம் இல்லை. என்னுடைய நண்பனாக இருக்கிற துரியோதனனை எனக்கு மகனம் சூடினானே அங்கநாடி என்று சொல்லி என் நண்பனை தேரிலே அழைத்துக் கொண்டு நான் புறப்படுகிற பொழுது சுவாமி, எதிர்பாராத விதமாக ஒரு அந்தனருடைய பசுவானது நான் ஓட்டி செல்கிற அந்த தேர்னுடைய சக்கரத்திலே வந்து மாட்டிவிட்டது சுவாமி. அந்த பசுவானது சென்று பிராமணரிடம் சொல்லி, அந்த பிராமணர் வந்தடே பாவி கர்ணா, எப்படி என் பசுமாடானது கன்றை பிரிந்து தவிக்கிறதோ அதுபோல தக்க தருணத்திலே போர் என்று நடக்குமானால் அந்த இடத்திலே உன் சக்கரமானது சகதியிலே புறைய கிடவது. நேற்றைய தினத்துல சொல்ல நேரம் இல்லை. கிட்டத்தட்ட 7 ஆரிய